அதில் இந்த ஆத்மா முக்கியமான பங்கு வகிக்கிறது. மனிதன் சாகும் பொழுது சரீரத்தை கொண்டு கல்லறையில் வைப்பாங்க. ஆனால் ஆவியும் இந்த ஆத்மாவும் மனதும் ரெண்டும் சேர்ந்து நரகத்துக்கோ பரலோகத்துக்கோ போகிறது என்பதை திட்டமாக என்ன செய்யுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஆவியில் இருந்தால் ஆவி பரலோகத்துக்கு போகும்போது இந்த ஆத்மாவையும் சேர்ந்து கொண்டு போகிறது என்று வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அங்கேயும் போய் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது. பணக்காரன் ஒருத்தன் நரகத்துக்குள்ளேருந்து கூப்பிடுறான், ஆபிரகாமா, என் தகப்பனே ஆபிரகாமே. லாசரு ஆபிரகாம் கதையில் லூக்கா 16 பார்க்கிறோம். மனது சிந்திக்கிறது. என் தம்பிமார் 5 பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்படல, இந்த லாசருவை அனுப்புங்க, இவன் போய் அங்கே பிரசங்கம் பண்ணட்டும். நரகத்துக்குள்ளே போனேன், உங்கள் அண்ணனை பார்த்தேன் அங்கே, சரி பிரசங்கம் பண்ணால் ரட்சிக்கப்படுவாங்க. உடனே கத்த சொல்லிட்டாரு, எப்பா அவங்களுக்கு பைபிள் இருக்குது, அதை கேட்டு என்ன செய்யட்டும், மனம் திரும்பட்டும். பைபிளை கேட்டு மனம் திரும்பாதவன் எத்தனை பேர் நரகத்திலேருந்து எழும்பி போனாலும் அவன் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான், மனம் திரும்ப மாட்டான். ஆகவே தான் அந்த காரியவேளை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப ரொம்ப பெருசு நீங்கள் கையில் வைத்திருக்கிற வேதம். எல்லாரும் வேதத்தை உயர்த்தி காட்டுங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தை காட்டிலும் சொல்லுங்க, நரகத்தை காட்டிலும், வேறு எதை காட்டிலும், அற்புதங்களை காட்டிலும் நான் கையில் வைத்திருக்கிற வேதம் மிக மிக பெரியது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரி போவோம். ஆண்டவர் அங்கே ஒரு பாடத்தை படித்து கொடுக்காரு பாருங்க. அவனுக்கு ஒரு ஆதங்கம், நரகத்திலிருந்து ஒரு ஆள் எழும்பி போயிட்டான்னா ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். அதெல்லாம் கிடையாதுப்பா, நரகத்திலிருந்து எல்லாருமே போய் பிரசங்கம் பண்ணாலும் உங்கள் 5 தம்பியும் ரசிக்கப்பட மாட்டாங்க. இதை கேட்டு என்ன செய்யணும், ரசிக்கப்படணும். இங்கே இருக்கிறவருக்கு சொல்லுகிறேன், அதான் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், நீ இதை கேட்டு மனம் திரும்பணும். ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போய்விடும். இந்த புஸ்தகம் என்பது இது புஸ்தகம் கிடையாது, இது தேவனுடைய புஸ்தகம். ஒரு மனிதனுடைய நித்தியத்தை மாற்றி அமைக்கிற புஸ்தகம். நரகத்திலிருந்து ஒருத்தரை தூக்கி எடுத்து அருமையால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற புஸ்தகம். நரகம் கீழே இருக்கிறது, சொர்க்கம் மேலே இருக்கிறது. கீழே இருந்து மேலே தூக்குகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம். இது தேவனுடைய புஸ்தகம், தேவனுடைய எண்ணங்கள் அடங்கிய புஸ்தகம். சில வீடுகளில் வீட்டுக்கு 9 புஸ்தகம் இருக்கிறதுனால இந்த வேல்யூ மக்களுக்கு தெரியாமல் செய்கிறது போய்விடுகிறது.